அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் அந்த அம்மா ஏதாவது ஒரு பிரச்சனையை இங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த அம்மா தானே வானதியை தேடி வந்தாங்க. அதுக்கு வானதி என்னம்மா பண்ணவா? என்னங்க பேசுறீங்க நீங்க? இப்ப வானதி அவளாவே தானே மாப்பிள்ளைய கூப்பிட்டு அந்த அம்மா பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பி போயிருக்கா. அது தப்பு இல்லைங்களா? அது ஏதோ அந்த அம்மாவோட தொந்தரவு தாங்காம அவங்களுக்கு உதவி பண்ணலாமேன்னு தான் வானதி கிளம்பி போயிருப்பா. ஏங்க நமக்கு எதுக்குங்க அதெல்லாம்? அவங்களுக்கு உதவி பண்ண போய் நமக்கு உபத்திரமா முடியும் தானே சமந்தி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். நமக்கே இங்க 1008 பிரச்சனைங்க இருக்கு. இந்த நேரத்துல அந்த கிருஷ்ணவேணி அம்மா பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும்னு என்ன உனக்கு தலையெழுத்து? இருக்கிற பிரச்சனைங்க பத்தாதுன்னு நீயா எதுக்கு வலிய போய் மத்த பிரச்சனை எல்லாம் எடுத்து உன் தலையில போட்டுக்கிற வானதி? வானதி அவ மன ஆறுதலுக்காக அதை செய்யறா. இந்த விஷயத்துல வானதி அந்த அம்மா ரொம்ப நம்பிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அதை நிறைவேற்றாம இருந்தா வானதிக்கு அது உறுத்தலாவே இருக்காது. அவங்களுக்கு தேவையானதை தேடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டா அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து வானதி ஒதுங்கிக்க போறான். இதுல என்ன இருக்கு? இவ்வளவு சீக்கிரத்துல அந்த அம்மா வானதியை விட்டுற மாட்டாங்கல்ல. நீங்க சொன்ன மாதிரி அவங்களால வானதிக்கு தான் தேவையில்லாத மன கஷ்டம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னம்மா? சொல்றேன். என்னடி உன் மாமியாரு எதுவுமே சொல்லாம உள்ள போயிருக்காங்க? என்னவா இருக்கும்? இல்லம்மா, அத்தை உள்ள போறத பார்த்தா ஏதோ பெரிய சீனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா இது? அந்த கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு எதிரா நான் கொடுக்க போற போலீஸ் கம்ப்ளைண்ட். என்னம்மா கம்ப்ளைண்ட்? ஆமா கார்த்திக், இனிமே அவங்க வானதிக்கு போன் பண்ணாலோ நேர்ல பார்த்து பேச முயற்சி பண்ணாலோ இல்ல வேற எந்த வகையிலயாவது வானதி அவங்க நெருங்கினாலோ அதுக்கு போலீஸ் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அம்மா, இன்ஸ்பெக்டர் மேடம் வந்திருக்காங்க. வாங்க. உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் உங்களை நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? அம்மா மேல என்ன கம்ப்ளைண்ட்? யாரு கொடுத்திருக்கா? ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மருமக வானதி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வானதி மேடம், உங்க 2 குடும்பத்துக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருக்கிறதாகவும் சில நேரத்துல நீங்க அவங்க கிட்ட பேசுறதும் பழகிறதும் அவங்களுக்கு தொந்தரவா இருக்கிறதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், கண்டிப்பா வானதி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருக்க மாட்டா. இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இல்ல மேடம், எங்களுக்கு வானதிங்கிற பேர்ல அவங்களே சைன் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. வேணும்னா நீங்களே இத பாருங்க. மேடம், பொதுவா இந்த ஃபேமிலி ப்ராப்ளத்துல எல்லாம்
நாங்க தலையிடுறதே இல்ல. இருந்தாலும் நீங்களும் ராஜேஸ்வரி மேடமும் சொசைட்டில ரொம்ப முக்கியமான விஐபிங்கிறதுனால தான் இந்த விஷயத்த அபிஷியலா ஹேண்டில் பண்ணாம பர்சனலா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு உங்க வீட்டுக்கே வந்தேன். மேடம், இதுக்கப்புறம் வானதிக்கோ அந்த ஃபேமிலிக்கோ உங்களால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால எனக்கு புரியுது இன்ஸ்பெக்டர். இதுக்கப்புறம் வானதிக்கு என்னால எந்த தொந்தரவும் இருக்காது. இனிமே இந்த விஷயம் உங்ககிட்ட வராம நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். இதுக்காக உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா அது மரியாதையா இருக்காதுன்னு தான் நானே நேர்ல பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வேணியம்மா, போலீஸ்ல என் மேல நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கண்டிப்பா உன் மனசார நீ கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் வானதி. உன் அத்தையோட பிடியில நீ இருக்கிறப்போ அவ என்ன சொன்னாலும் அதனை கேட்டுத்தானே ஆகணும். நீ அப்படி செஞ்சதுல எனக்கு எந்தவித வருத்தமும் இல்ல வானதி. இன்னும் சொல்ல போனா உன் அத்தை இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படித்தான் செஞ்சிருப்பேன். இப்படி ஒரு அன்பான பொண்ணு இன்னொருத்தர் கூட பங்கு போடுறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்த நான் எதுவும் தப்பா எடுத்துக்குவேன்னு நீ நினைச்சுக்காதே. உன்னை விட்டு நான் தூரமா இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னா நான் தூரமாவே இருந்துக்கிறேன். ஆனா என்னைக்கும் என் மனசுல உனக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கும். நீ மனசார அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் அதுல என்ன எழுதி இருந்ததோ அது மாதிரியே நான் நடந்துக்கிறேன். இனிமே என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் வரேன். வாங்க மேடம். வணக்கம் மேடம். ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? நீங்க வராம எப்படி மேடம்? உள்ள வாங்க. போலாமா? வாங்க மேடம். நீ உட்காரு. சரிம்மா. மேடம் 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 ஸ்டேஜ்ல வந்து உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
இந்திரா விமன் வெல்ஃபேர் கிளப்போட 40வது ஆண்டு மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்திலே யாராலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு அன்புனா அது தாய் அன்பு தான். அம்மாவை மிஞ்சி நம்ம மேல பாசம் வைக்க யாராலையுமே முடியாது. அப்படி அம்மா கிட்ட இருந்து ஆத்மாத்மான அன்பு அனுபவிச்ச ஒவ்வொருத்தருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். தனக்காகன்னு எந்த ஒரு ஆசையும் இல்லாம தன்னையே நம்பின தன் குடும்பத்துக்காகவும் அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்ச தாய்மார்களை கொண்டாடுறதுக்கு தான் இந்த அன்னையர் தினம். ஒவ்வொரு வருஷமும் இந்த அன்னையர் தினத்தை நம்ம கிளப்ல ரொம்ப விமர்சையா கொண்டாடிட்டு வரோம். அந்த வகையில இந்த வருஷத்தோட அன்னையர் தின விழாவை தலைமை ஏற்று சிறப்பிக்க வந்திருக்கிற திருமதி கிருஷ்ணவேணி அவர்களை வருக வாங்க. அவங்க அம்மாவை பத்தி என்னென்னமோ பேசுனீங்க, ரொம்ப நல்லாவும் பேசுனீங்க. ஆனா உண்மையிலேயே அம்மாவோட பாசம் என்னன்னு அது என்ன மாதிரி அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். வெயில்ல இருக்கவங்களுக்கு தான் நிழலோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிறந்ததுல இருந்தே அம்மாவை பார்க்காம அவங்க யாருன்னே தெரியாம மனசளவுல மட்டும் அம்மாவை பத்தி நினைச்சுக்கிட்டே வாழ்றவங்களுக்கு தான் அம்மாவோட அருமை என்னன்னு தெரியும். எல்லாரும் சொல்ற மாதிரி அம்மாங்கிறது வெறும் உறவு மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு. இந்த உணர்வு எல்லா ஜீவராசிகளுக்குமே இருக்கு. அவங்க நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் அம்மாங்கிற பாசத்தை உணர முடியும். அப்படிதான் இத்தனை வருஷமா நான் உணர்ந்துட்டு இருந்தேன். இப்ப கூட என்னோட அம்மா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அம்மாங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளோ விஷயம் அடங்கி இருக்கு. அதுல எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. உங்க பேரு? வானதி. இத்தனை பேர் பேசினதுல வானதி பேசினதுதான் ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்துச்சு. வானதி, இங்க இருந்த அத்தனை பேரையும் ஒரு நிமிஷத்துல நீங்க கண்கலங்க வச்சிட்டீங்க. இப்படி ஒரு ஸ்பீச்சுக்கு எங்க கிளப் சார்பா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கறத நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். நீ இவ்ளோ நல்லவளா இருந்தா யாருக்குதான் உன்னை பிடிக்காத? இந்த நல்ல மனசுக்காக தான் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு நான் அவ்வளவு உறுதியா இருக்கேன் வானதி. நீ அந்த கிருஷ்ணவேணி அம்மாக்காக போய் நின்னதெல்லாம் ஒரு நாள் தானே. ஆனா ஆயுசுக்கும் நீ இருக்க போறது என் கூட தானே. நான் திரும்பவும் சொல்றேன், உனக்கும் எனக்கும் நடுவுல அந்த கிருஷ்ணவேணி இல்ல, வேற யார் வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற பந்தம் விட்டு போகாது. ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். உன்னோட அன்புக்காக எத்தனை பேர் போட்டி போட்டாலும் அது முழுசா கிடைக்க போறது என்னவோ எனக்கு மட்டும்தான்.
ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியாவே இருக்கீங்க. என்னம்மா விஷயம்? நாளைக்கு ஒரு முக்கியமான ஏலம் நடக்க போறதா சொல்லியிருந்தேன்ல, அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். அத பத்தி பேசுறதுல என்னமா இருக்கு? நம்ம ஏலத்துல எடுக்க போற ப்ராஜெக்ட பத்தி தான் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டோமே. நாளைக்கு நீங்க அங்க போனா நீங்க ஈஸியா அந்த ஏலத்தை முடிச்சிட்டு வந்துட போறீங்க. அதுதான் இல்ல, நாளைக்கு நடக்க போற ஏலத்துல நான் கலந்துக்க போறதில்ல. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? இந்த ஏலம் எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இதை வச்சுதான் ஃபியூச்சர்ல நிறைய ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்கோம். இப்போ திடீர்னு நீங்க கலந்துக்க மாட்டீங்கன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? மா இங்க பாருங்க, இந்த ஏலம் நம்ம கையை விட்டு போச்சுன்னா அது நமக்கு பெரிய லாஸ். இந்த ஏலத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். ஆனா நம்ம கம்பெனி இந்த ஏலத்துல கலந்துக்கிட்டு கண்டிப்பா ஜெயிக்கும். அத்தை, நீங்க போகாம எப்படியாத்த நம்ம கம்பெனிக்கு அந்த ஏலம் கிடைக்கும்? அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அந்த ஏலத்துல எனக்கு பதிலா கலந்துக்க போறது வானதி. நாளைக்கு நடக்க போற ஏலத்துல நம்ம கம்பெனி சார்பா வானதி கலந்துக்கணும். அம்மா, நீங்க இருக்கும்போது ஏமா அவங்க கலந்துக்கணும்? எனக்கு என்னமோ நான் அதுல கலந்துக்கிறது சரியா வரும்னு எனக்கு தோணல. அதான் வானதியே கலந்துக்க சொல்லலாம். உங்களுக்கு அது சரியா வரணும்னு தோணணும்னா ஒண்ணு கார்த்திக் அத்தானையும் இல்ல என் புருஷனையும் ஏலத்துக்கு அனுப்ப வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு வானதியை அனுப்பணும்? மாப்பிள்ளைங்கள்ல நம்ம கார்த்திக் மாப்பிள்ளையோ ஜீவா மாப்பிள்ளையோ அனுப்பி வச்சு இந்த விவகாரத்தை நல்லபடியா முடிக்கிறதாங்க நல்லது. அதை விட்டுட்டு நீங்க ஏதோ பாசத்துல வானத்தையே தான் அனுப்புவேன்னு அடப்பிடிச்சு அனுப்பி அதுக்கப்புறம் உங்க கைக்கு கிடைக்க வேண்டிய ரொம்ப பெரிய விஷயத்த இழந்துடக்கூடாதுங்க. அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அமுதா, எது நல்ல எண்ணம்? எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? தங்கச்சி அம்மா கம்பெனி விஷயமா ஒரு முக்கியமான ஏலம் எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல போய் அபசகுணமா ஏதோ பேசிட்டு இருக்க. அப்படி எதுவும் அபசகுணமா ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்களும் இங்க பேசிட்டு இருக்கோம். போது நிறுத்துறீங்களா? நான் வானதி இந்த ஏலத்துல கலந்துக்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த ஏலத்துல நம்ம கம்பெனியோட வெற்றியை விட நான் நினைக்கிறேன் இன்னொரு கம்பெனியோட தோல்விதான் நமக்கு முக்கியம். எனக்கு புரியல. நாளைக்கு நடக்க போற ஏலத்துல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து ஆளுங்க வருவாங்க. அவ்வளோ பேரு வரப்போ அந்த கிருஷ்ணவேணி அங்க வராம இருப்பாங்களா? இந்த ஏலத்துல அவங்க கூட போட்டி போட்டு அவங்கள ஜெயிக்க விடாம பண்ண போறதே வானதிதான். நம்மள மாதிரியே அந்த கிருஷ்ணவேணி அம்மாவுக்கும் இந்த ஏலம் ரொம்ப முக்கியம். இந்த ஏலம் மூலமா கிடைக்கிற ப்ராஜெக்ட கையில எடுத்து அத வச்சு அவங்க கம்பெனிய இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க கனவை நான் வானதியை வச்சே பறிக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு அந்த கிருஷ்ணவேணி அம்மா கிட்ட நாம தோத்துறக்கூடாது. இந்த ஏலம் அவங்க கைக்கு போகாதபடி நீதான் பாத்துக்கணும் வானதி. நான் சொல்றது புரிஞ்சது இல்ல? அம்மா, இந்த ஏலம் நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு முக்கியம்னு
நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. போன தடவை வானதிக்காக நீங்க ஏலத்தை விட்டு கொடுத்தப்பவே நாம எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டோம்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த ஏலம் கைவிட்டு போனதுனாலதான் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் நாம இழந்தோம். நாம பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஈடு கட்டணும்னா நமக்கு இந்த ஏலம் கிடைக்கணும். நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்கம்மா. எப்படியாச்சும் இந்த ஏலத்துல ஜெயிச்சிருங்கம்மா. வானத்தையே நான் எப்படின்னு அத பத்தி எல்லாம் நீங்க ஏமா யோசிக்கிறீங்க? பிசினஸ் விஷயத்துல வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு நீங்க எதையும் பார்க்க கூடாது. எப்பவும் நாம செய்யற தொழிலுக்கு நாம நியாயமா இருக்கணும்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. உங்களுக்கு எதிரா அந்த ஏலத்தை கேட்க போறது வானதின்னு நினைக்காம ராஜராஜேஸ்வரியோட கம்பெனி கூட போட்டி போடுறதா நீங்க நினைச்சு செயல்படுங்க. உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் வராது. இல்லண்ணே, நீங்க என்ன சொன்னாலும் இந்த ஏலத்துல வானத்துக்கு எதிரா என்னால ஏலம் எடுக்க முடியாது. அதனாலதான் அவளுக்காக நான் இதை விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமாண்ணே, இந்த ஏலத்துல இன்னைக்கு அவங்களே ஜெயிக்கட்டும். நான் இதுல இருந்து விலகிக்கிறேன். என்னம்மா ஏதோ யோசனையா இருக்கிற மாதிரி தெரியுது. கிருஷ்ணவேணி அம்மா, என்னண்ணே? இல்ல என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டேன். எல்லாம் இன்னைக்கு ஏலத்துல நடந்ததை பத்தி தான். அதான் ஏலம் நமக்கு கிடைச்சிருச்சேம்மா, அப்புறம் என்ன? அதுவா நடக்கலையே. வானதி நமக்காக விட்டு கொடுத்துதான் நடந்துச்சு. நான் அவளுக்காக விட்டு கொடுக்க நினைச்சா அவ எனக்காக விட்டு கொடுத்திருக்கா. அந்த ஏலத்துல எனக்கு போட்டியா இருக்க கூடாதுன்னு நினைச்சுதானே அவ அந்த இடத்தை விட்டு போயிட்டா. எனக்கு அது நல்லா தெரியும். அண்ணே, அந்த பொண்ணு ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ணணும்? ராஜேஸ்வரி சார்பா அங்க ஏலம் கேட்கறதுக்காக அவ வந்தா, ஏன் நல்லதுக்காக அவ யோசிச்சு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கானா? என்ன அவ எவ்வளவு முக்கியமா நினைச்சிருக்கணும். இந்த ஏலம் கையை விட்டு போயிடுச்சுன்னா ராஜேஸ்வரிக்கு அது ரொம்ப பெரிய நஷ்டமா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சும் வானதி எனக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணே. எந்த ஒட்டும் உறவும் இல்லாம என் மேல வானதி காட்டுற இந்த அன்புக்கு நான் திரும்ப என்ன செஞ்சாலும் அது கீடாகாதுண்ணே. அது சாமுக்கண்ணையா உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்லி அன்னைக்கு கோவில நம்மள பார்க்க வந்தாருல்ல. ஆமா. எப்படியும் உங்க அம்மா கிடைச்சிருவாங்கன்ற நம்பிக்கையோட இருந்த நீ அவளுக்கு கிடைச்ச தகவல் எதுவும் உண்மை இல்லைன்னு சொன்னதும் நீ அந்த அளவுக்கு உடஞ்சு அழுததா என்னால தாங்கிக்க முடியல. தினம் தினம் நீ உங்க அம்மாவை நினைச்சு எவ்வளவு ஏங்கிருக்க. நீ அவங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்றதெல்லாம் எனக்கு தெரியாம இல்லவானது. எங்க அம்மா மேல நீ இவ்வளவு அக்கறை காட்டும் போது உங்க அம்மா மேல நான் அக்கறை காட்டாம இருந்தா எப்படி? அதான் அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்க சீக்கிரமே உன்னை தேடி வரணும்னு வேண்டிக்கிட்டு நாளைக்கு கோவில்ல நேர்த்திக்கடன் செலுத்த போறேன். என்னங்க நேர்த்திக்கடன்லாம் எதுக்குங்க? வேண்டாம். தப்பு. கணத்துல அடிச்சுக்க. சாமி விஷயத்துல நம்ம ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணதுதான். அதை எந்த காரணத்துக்காகவும் அதில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக கூடாது. என் மாமியார் சீக்கிரம் கிடைக்கணும்னு நான் நாளைக்கு நேர்த்திக்கடன் பண்ணலாம் போறேன். நீ எனக்கு ஜஸ்ட் சப்போர்ட்டா கோவில் வந்து நில்லு, அது போதும். ஏமா இந்த பெருசு மயக்கத்துல இருக்குதா இல்ல வானத்துக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேங்கிற நிம்மதியில மண்டைய போட்டுருச்சா? அப்படியே போட்டானா வாய கழுவுடி. அம்பசகுனமா பேசிக்கிட்டு அந்த ஆள் போய் சேர்றத பத்தி எனக்கு ஒன்னும் கவலை இல்லை.
நமக்கு தெரிய வேண்டிய உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மண்டையை போட்டுட்டு என்னமோ ஆகட்டும். கொஞ்சம் பேசாம இரு. அண்ணா அண்ணா உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைமையிலயா நான் பார்க்கணும்? உங்களை எப்படி பாக்குறதுக்கு என் மனசு தாங்கலையே. அண்ணா, ஊருக்குள்ள எவ்வளவு கம்பீரமா வெள்ளையும் சொல்லியுமா நடந்து வருவீங்க. நீங்க இப்படி படுத்த படுக்கையா கிடக்கிறத பாக்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குண்ணா. அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லா ஆயிடுவீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம். உங்களை ஒரு வழி பண்ணாம நாங்க விட மாட்டோம். அண்ணா அண்ணா, அது ஒண்ணு இல்லைண்ணா. உங்களுக்கு ஏதாவது பெரிய ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாலும் அவர் கையில கால்ல விழுந்து மடிப்பிச்ச கிட்டாவது உங்களை காப்பாத்திருவேண்ணா. உங்களை அப்படி விட்டுற மாட்டேன்னா. அண்ணா, இந்த கிருஷ்ணவேணி அம்மா பொண்ணு விஷயத்திலயோ வானதியோட அம்மா விஷயத்திலயோ ஏதோ ஒரு ரகசியத்தை வெளியே சொல்ல முடியாம நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்கண்ணா. அண்ணா, வானதியோட வளர்ப்பு அம்மாங்கிற முறையில எனக்கும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குதுங்கண்ணா. எங்க அம்மாவுக்கு பெத்த பொண்ணு என்ன விட வானதியை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாங்கண்ணா, பாவம் வானதி, ரொம்ப பாவம். அவர்கால சின்ன வயசுல இருந்து என் அம்மா யாரு என் அம்மா யாருன்னு தவிச்சு தவிச்சு அழுதுகிட்டே இருப்பா. அத நான் என் கண்ணால பாத்திருக்கேன். அதான் அவளுக்காக அவ அம்மா யாருன்னு நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதனால அந்த ரகசியத்தை என்ன நம்பி நீங்க சொல்லலாம்னா. அண்ணா, நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு தயங்கவே வேணாம். நீங்க எந்த அளவுக்கு அந்த ரகசியத்தை பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு நானும் யார்கிட்டயும் சொல்லாம பொத்தி பொத்தி வச்சுப்பேங்கண்ணா. என்ன நீங்க நம்பலாம். சொல்லுங்கண்ணா. அந்த பெருசு சொன்ன பீரும் அதுதான் போல இருக்கு. ஆமாடி, இதுக்குள்ளதானே பொக்கிஷம் இருக்குன்னு அந்த கிழமை சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்படி என்ன பொக்கிஷம் நாமள பாப்போம். என்னவா இருக்கும் தெரியல. என்னடி அது ஒண்ணும் தெரியலையே. அப்ப சாமி கண்ண அப்பா சொன்ன பொக்கிஷம் என் அம்மாவோட போட்டோவை தானா? அந்த பெருசு சொன்ன மாதிரி அந்த போட்டோல தான் வானதி அம்மாவை பத்தின க்ளூ இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு அவசர அவசரமா வந்து அதை எடுத்திருக்கான். அப்போ
இந்த போட்டோவை நாம தூக்குனா வானதியோட அம்மா பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆமா தூக்கிடுவோம். அரே எப்பா அடியே மனம் நில்லுனா நிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி தப்பால போடாம கேப்பார கேட்காம கூப்பாடு போடாதடி அடியே அடியே மனம் நில்லுனா நிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. Na 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 na. Hey Suri, play Silk Sumita hit songs. ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. மச்சான் சொல்றா நானே உனக்கு போன் பண்ணலான் இருந்தேன் பாரு காத்தா நீ ஏன்னு கூப்பிட்ட. அது ஒண்ணு இல்லடா நீ ஆன்லைன்ல நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொன்னல அதுல ஒரு நல்ல சிலுக்கு சட்டையா ஒண்ணு வேணும். கிடைக்குமா? நான் கேக்குறது ஆனரி சட்டை கிடையாது, சிலுக்கு 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 சட்டை